ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் தோசை தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா நமக்கு 250 கிராம் முழு பச்சை பயிருங்க பாருங்கள் எடுத்துருக்கோம். நம்ம சம்பா கோதுமை 250 கிராம் எடுத்திருக்கோம். இட்லி அரிசி 250 கிராம் எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா கழுவி ஒரு 4-5 வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுருக்கோம். ஓட்ஸும் நம்ம சேர்க்க போகிறோம், அதை தனியாக வச்சுக்கலாங்க. நம்ம நல்லா வாஷ் பண்ணி முடித்த உடனே சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு 100 கிராம் கொண்டக்கடலையும் ஊற வச்சுருக்கேங்க. அந்த கொண்டக்கடலையும் இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு 10 பூண்டு பல், 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே நம்ம ஃப்ளேவருக்கு சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே நல்ல ஆரோக்கியமான விஷயத்த நம்ம அடிக்கடி செய்து சாப்பிடணுங்க. கழுவி முடிச்சுட்டு நல்லா ஒரு 6 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கோங்க. ஊற வச்சுட்டு நல்லா வடிகட்டிட்டு இந்த ஓட்ஸையும் சேர்த்து கூடவே கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்து அரைச்சிக்கிறாங்க. மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா ஈவினிங்கில் கொஞ்சம் ஒரு ஸ்நாக்ஸாக நீங்கள் சட்னி அரைக்க முடியலன்னா கருவேப்பிலை பொடி இன்ஸ்டண்ட்டாக எந்த பொடி இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தோசைக்கு நல்லா சுட சுட சாப்பிட்ணுங்க. அப்போ தாங்க சாப்பிட முடியும். நிறைய விட்டமின்கள் இருக்குதுங்க இந்த பச்சை பயிரில். அதனால் நமக்கு இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படாமல் இருக்குதுங்க. இதனால் இரத்த ஓட்டம் சீராகும் பாருங்கள். சர்க்கரை நோயின் அளவையும் குறைக்க நமக்கு இந்த பாசிப்பயிறு பயன்படுதுங்க. அதோடு இல்லைங்க, வெயிட் லாஸுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நல்லாவே நமக்கு தெரியாமையே வெயிட் லாஸ் ஆகும். வாரம் ஒரு முறை இதே போல் தோசை எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் ஆல்டர்னேட் டேஸ் கூட எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக ஒரு கிளாஸ் போடுறதால ஈஸியாகவும் இருக்கும் பாருங்கள். நல்லா முறுமுறுன்னு வரும். கொஞ்சம் மெலிசாகவும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்காக ஊற்றி சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இதே போல் ஆரோக்கியமான விஷயத்த அடிக்கடி தோசையாக பண்ணி கொடுங்க. பாருங்கள், இந்த க்ரீன் கிராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. பாருங்கள், நமக்கு ஸ்கின்னும் நல்லா பளபளப்பாகும். தலைமுடியும் நல்ல ஒரு க்ளோ ஆகி நல்லா உதிர்றது தடுக்குங்க. இவ்வளோ அரிய விஷயங்கள் கொண்ட பாசிப்பயிரை நம்ம இப்படி ஒரு தோசையாக செய்து சாப்பிட்லாங்க. இதை பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம பாசிப்பயிறு தோசைன்னு சொல்லுவோம். இதை கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் கருவேப்பிலை பொடியும் முருங்கைக்கீரை பொடியும் நல்லா இட்லி பொடியும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக ஒரு ஃபியூ ட்ராப் நெய் வேணால் ஊற்றிக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் தேங்காய் எண்ணெய் பிடிக்கிறவங்களா இருந்தால் தேங்காய் சட்னியோட தேங்காய் எண்ணெய் ஊற்றி கூட சுட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபிங்க இது. நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் இந்த பாசிப்பயிரில் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் பாசிப்பயிறு தோசை நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.